ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மாடர்ன் ஆப் சேனல். இன்றைக்கி நம்ம 5 டக்கரான ப்ளே ஸ்டோர் ஆப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எந்த ஆப்பை ஏற்றிருக்கலாம், ஆனால் இந்தமாரி ஒரு ஆப்பை நீங்கள் ஏற்றிருக்க மாட்டீங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். ப்ளே ஸ்டோரில் போய் ஆல் டூல் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்குங்க. இன்ஸ்டால் பண்ணிட்ட பேருக்கு அதோட ஹோம் ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குற அதுமாரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர்நெட் ஸ்பீடு, நோட்டு, ரிமைண்டர், QR கோட், ஹார்ட் பீட்டு, ஸ்க்ரீன் ரெக்கார்டர், மியூசிக் பிளேயர், டேட்டா கவுண்டர், EMIT, அதுவும் இல்லாமல் 2 ஆப்ஸ் இன் 1 ஆப். ஏகப்பட்ட ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக தான் வச்சு பார்த்துருக்கோம், ஆனால் இது ஃபுல்லுத்தையும் ஒரே ஆப்லேயே அவங்க வச்சுருக்காங்க. இதில் நியூ அப்டேட்ஸ் வேறு இப்போ பண்ணிருக்காங்க, அது இன்னும் செம்மையாக இருக்குது. இதில் நீங்கள் CCTV கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களோட பர்த்டே டேட்டை நீங்கள் அதில் கவுண்ட் டவுன் பண்ணிக்கலாம், எவ்வளோ நாள் இருக்குது இன்னும் அப்படின்ற மாரி. ஃபுட் ஸ்டெப்பு, ஹார்ட் பீட் செக் பண்ணிக்கலாம், நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்கன்ற மாரி அதெல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லும். நைட் விஷன் மோட், ஏகப்பட்ட ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு டிஃபால்ட் என்னன்னா, நீங்கள் எந்த டூல்ஸ்குள்ளே போகிறீங்களோ அந்த டூல்ஸ்குள்ளே போயிட்ட பிறகு வெளியில் வந்தால் ஓவராலாக வெளில வந்துடும். அதான் இதோட டிஃபால்ட்டு. வாங்க இப்போது ரெண்டாவது அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் நேம் ஃப்ளூயிட். இது எதுக்காக யூஸ் ஆகும்னா வேல்ஃபேவருக்காக யூஸ் ஆகும். இது செம்மையாக இருக்குதுங்க. நான் என் வேல்ஃபேவரில் இதான் வச்சுருக்கேன். வேறு லெவல் ஒரு கிராஃபிக்ஸோட ஃபீல்ஸ் தருது. நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போகிறோம், அந்த ஸ்க்ரீன் வேறு லெவலில் இருக்குது. அதில் டச் த சர்க்கிள், ஃபஸ்ட்டு அதோட சர்க்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்க்கிள்லேயே உங்களுக்கு இந்தமாரி அப்ளிகேஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேடியஸை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, அதேமாரி வெலாசிட்டி அதையும் நீங்கள் அதிகப்படுத்துருங்க. இது ஒரு வேல்ஃபேப்பர் கேட்க நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணாலே தெரியும், பை ப்ரீமியம் இருக்கும். அதில் நீங்கள் காசு கட்டி கூட வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் டபுள் கலர் வச்சுருக்கலாம், இல்லை ட்ரிபிள் கலர், இல்லை கலர் மோட் கூட இருக்குது. அதை கூட நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம். நீங்கள் எந்த கலர் வைக்கிறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாரி அது வேல்பேப்பர் வரும். கீழே அப்படியே செட்டிய வேல்பேப்பர் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா செட் வேல்பேப்பரில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் தமிழ் மூவி. இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்ட பேருக்கு அதோட ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா ஸ்பீடாக கிடைக்கல. இதை வந்துருச்சு பாருங்கள். இதில் நீங்கள் எந்த ஆக்ட்ரஸ் வேணால் கிளிக் பண்ணி அவங்களோட மூவிஸை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டப்டு மூவிஸ் அது மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் திருப்பி ப்ளே ஸ்டோர்லேருந்து. இப்போ நான் லாஸ்ட் மூவிஸ் அதை கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மூவிஸ் இருக்குது. சார்பட்டா பரம்பரை, நவம்பர் ஸ்டோரி, நவரசம். நான் இப்போ சார்பட்டா பரம்பரை உள்ளார வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே இன்னும் 2 சஜஷனில் நிறையா படம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போது வீடியோ கிளிக் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா படம் ஓப்பன் ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள், செம்ம HD குவாலிட்டியில், ஒரு நல்ல குவாலிட்டியில் படம் இருக்குது. ஆனால் இது ஆன்லைனில் தான் பார்க்க முடியும், டவுன்லோட் பண்ணிக்க முடியாது. அதுதான் இந்த ஆப்போட டிஃபால்ட்டு. இருந்தாலும் இவ்வளோ குவாலிட்டியில் ஆன்லைனில் செம்மையான ஒரு வியூவில் இது கிடைக்கிது. இந்த ஆப்பு வெறும் லோ MBயில் தான் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4th அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். இது நேம் iSecurity. இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜாக் லைனர், மெமரி பூஸ்டர்லாம் இருக்கும். நீங்கள் ஜாக் லைனர் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட MBs எல்லாம் அது க்ளீன் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு ஃபோனில் இவ்வளோ MBஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லும், அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இதை பார்த்தீங்கனாலே தெரியும். அதுவும் இல்லாமல் பக்கத்தில் ஃபீச்சர்ஸ்னு இருக்கும், அந்த ஃபீச்சர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா சேஃப் ப்ரௌசர் ஃபுல் ஸ்க்ரீனு எல்லாமே இருக்கும். சேஃப் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர்லேயே வரல, அவ்வளோ சேஃபான ஒரு ப்ரௌசர். நான் டைப் பண்ணி பார்க்குறேன், டைப் பண்ணிட்ட பேருக்கும் பார்த்தேன், என் ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் அது இல்லை. நானும் 2-3 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வரல. அவ்வளோ ஒரு சேஃபான இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளார வரும்போது நெட் ஆஃப் பண்ணிட்டு வரலாம், ஏன்னா இதுக்கே ஹேங் ஆகலாம். ஏன்னா இது க்ளீன் ஜாக்குன்றதுனால நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஒவ்வொன்றும்
நெட்டு ஆட் வந்துக்கினே இருக்கும், அதனால் நீங்கள் நெட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிபியு கூலர் போகிறேன். அது பார்த்திங்கன்னா உங்களோட சிபியு, அதாவது உங்களோட சிப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஃபோன்ஸில், அதெல்லாம் வந்து கூலாக இருக்கான்னு பற்றிலாம் சொல்லும். இந்த அப்ளிகேஷன் செமையாக இருக்குங்க. உங்கள் ஃபோனு ஹேங் ஆகாமல் இருக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா மானிட்டர், நீங்கள் டேட்டாவை நீங்கள் எவ்வளோ எம்பி நீங்கள், அதாவது எவ்வளோ ஜிபி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத இதை பார்க்கலாம். ஆனால் கீழே காட்டுறதெல்லாம் ஃபேக்கு, அதை நம்பாதீங்க. உங்களுக்கு இதோட நல்ல ஒரு அப்ளிகேஷன் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதை பற்றியே நிறையா அப்ளிகேஷன் நல்லா சொல்லுங்கள், நல்லா டீட்டெயிலாக சொல்லுங்கள், எனக்கு புரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுவும் நான் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மீல போனீங்கன்னா ரிமூவ் ஆட்ஸ், நிறையா அப்டேட் செக்கிங்ஸ், அப்டேட் கீழே அதேமாரி செட்டிங்ஸ், இதேமாரி நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆப் லாக்கர், இது ஒரு அருமையான ஒரு விஷயம். ஏன்னா ஆப் லாக்கர் நம்ம நிறையா பேர் வந்து இந்த ஆப்பை நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம், சீக்ரெட்டாக வச்சுக்கலாம் நிறைய பேர் யோசிப்பீங்க. அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் தான் சொல்லணும். ஆப் லாக்கர், நீங்கள் எந்த ஆப்பை லாக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஆப் லாக் ஆயிரும். இப்போ பாஸ்வேர்டு போட்டு நானே பாஸ்வேர்டு போடுறேன், எனக்கு அது ஒர்க் ஆகலை. நம்ம 5ஆவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் சேஃப் நோட். இது எதுக்காகனா, நீங்கள் ஒரு நோட்ஸில் போய் ஒரு கண்டென்ட்டை நீங்கள் அதில் அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது தெரியாமத்தனமாக டெலிட் ஆனாலும் டெலிட் ஆயிரும். ஆனால் இந்த சேஃப் நோட் ஒரு அருமையான ஆப் தான் சொல்லணும். உள்ளார போகும்போது பாஸ்வேர்டு கேட்கும், அங்கே போனவொடனே நீங்கள் இந்தமாரி தான் பேஜ் இருக்கும். இதை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டு எந்த பேஸ்ட் பண்ணுறீங்களோ, எதை காப்பி பண்ணுறீங்களோ அதை இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டு திருப்பி உள்ளார போகணுன்னா பாஸ்வேர்டு பற்றி தான் போகணும். இது நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு கீழே போட்டிருக்கேன், அந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.